நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். நான் காவோலை எடிஷன். இன்று நம்மிடையே உரை நிகழ்த்த வருகை தரும் பேராசிரியர் திரு மீனா குமார் சர்மா அவர்களை வரவேற்று அவர் சொல்லுக்கு செவி கொடுப்போம், வாருங்கள். வணக்கம். நான் மீனா குமார் சர்மா. தொழில்நுட்பம் ஒரு சிறந்த வேலைக்காரன், ஆனால் மிக மோசமான எஜமானன் என்பார்கள். இன்று ஏஐ நம் வீடுகளுக்குள், நம் படுக்கையறைகளுக்குள், ஏன் நமது சிந்தனைகளுக்குள்ளேயே ஊடுருவி நம்மை தனக்கு அடிமையாக்கத் தொடங்கியுள்ளது. இந்த காணொளியில் ஏஐயின் வரவால் சத்தமில்லாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2 பேராபத்துகளைப் பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம். முதலாவதாக, டிஜிட்டல் மயமாக்கப்படும் பாலியல் சீரழிவுகள். இரண்டாவதாக, நமது சமூகத்தின் அடித்தளமான குடும்ப கட்டமைப்பின் சிதைவு மற்றும் குழந்தை பிறப்பு வீழ்ச்சி. தொழில்நுட்பம் நமக்கு கொடுத்தது ஆகச்சிறந்த சாபக்கேடு. அது மனித உடலையும் காமத்தையும் இயந்திரமயமாக்கியதுதான். ஏஐயின் வருகைக்குப் பின் இது ஒரு பேராபத்தாக உருவெடுத்துள்ளது. டீப் ஃபேக் ஆபாசமும் பெண்களின் பாதுகாப்பும். இன்று ஒரு பெண்ணின் புகைப்படம் இணையத்தில் இருந்தால் போதும், அவளுடைய அனுமதி இல்லாமல் அவளது முகத்தை மிக தத்ரூபமாக ஒரு ஆபாச வீடியோவில் பொருத்திவிட முடியும். அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம். உலகளாவிய இணைய பாதுகாப்பு நிறுவனங்களின் தரவுகளின்படி, இணையத்தில் உலாவரும் மொத்த டீப் ஃபேக் வீடியோக்களில் 96% வீடியோக்கள் ஆபாசத் கண்டென்ட் சார்ந்தவை மட்டுமே. இதில் கொடுமை என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்களில் 99% பேர் சினிமா பிரபலங்களோ அல்லது பொதுவெளியில் இருக்கும் பெண்களோ அல்ல. நம் வீட்டு பெண் பிள்ளைகள், பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் சாதாரண பெண்கள். செக்ஸ்டோர்ஷன், டிஜிட்டல் மிரட்டல். 2025 முதல் 2026 ஆண்டுக்கான தேசிய குற்ற ஆவணக் காப்பகத்தின் NCRP மறைமுகத் தரவுகள், இந்தியாவில் சைபர் குற்றங்களில் டீப் ஃபேக் மிரட்டல் மூலமாக பெண்களை பணம் மற்றும் பாலியல் ரீதியாக மிரட்டும் சம்பவங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் 300% அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கின்றன. சிந்தனையை சிதைக்கும் ஏஐ ஆபாசம், ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட். முன்பெல்லாம் ஆபாச படங்கள் எடுக்க மனிதர்கள் தேவைப்பட்டார்கள். இன்று வெறும் எழுத்துப்பூர்வமான கட்டளைகளை கொடுத்தால் போதும், காமத்தின் உச்சகட்ட வடிவங்களை ஏஐ நொடிப்பொழுதில் வீடியோவாக மாற்றிக் கொடுத்து விடுகிறது. இதனால் மனித மூளையில் டோபமைன் என்ற வேதிப்பொருள் இயற்கைக்கு மாறான அளவில் சுரக்கிறது. இஜ உலக பெண்களையோ ஆண்களையோ பார்க்கும்போது ஏற்படும் இயல்பான ஈர்ப்பு மறைந்து, இயந்திரங்கள் காட்டும் அந்த வக்கிரமான அசாத்தியமான கற்பனை உலகிற்கு மனிதன் அடிமையாகிறான். நமது இந்திய கலாச்சாரத்தின் ஆகச்சிறந்த பெருமை நமது குடும்ப அமைப்பு, ஃபேமிலி சிஸ்டம். இன்பத்திலும் துன்பத்திலும் தோள் கொடுக்கும் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் என பிணைக்கப்பட்ட அந்த புனிதமான பந்தத்தை ஏஐ இன்று வேரோடு பிடுங்கி எறிந்து கொண்டிருக்கிறது. இயந்திர காதலிகளும் மெய்நிகர் துணைகளும், ரெப்ளிகா, character.ai, அமோர் AI போன்ற செயலிகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்று உலகளவில் 50 மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்கள் ஒரு மெய்நிகர் AI உருவத்தை தங்களின் காதலியாகவோ காதலனாகவோ ஏற்றுக்கொண்டு அவற்றுடன் இரவும் பகலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலை? மனிதர்களுடன் பழகும்போது சண்டைகள் வரும், விட்டுக் கொடுத்தல் தேவைப்படும், பொறுப்புகள் இருக்கும். ஆனால் AI துணையிடம் அது எதுவும் இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் அது கேட்கும், உங்களையே எப்போதும் பாராட்டும், வற்புறுத்தாது. இதனால் மனிதன் சுயநலவாதியாக மாறுகிறான். தன் குறைகளை சுட்டிக்காட்டாத, எப்போதும் ஆமாம் சாமி போடும் ஒரு இயந்திரத்துடன் வாழப் பழகிய ஒரு மனிதனால் உணர்வுகளும் கோபங்களும் கொண்ட ஒரு நிஜ மனிதனுடன் இணைந்து குடும்பம் நடத்தவே முடியாது. இன்று ஒரே சோபாவில் கணவனும் மனைவியும் அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை. கணவன் தன் ஏஐ சாட்பாட்டிடம் ஆபீஸ் கதையை பேசுகிறார், மனைவி தன் டிஜிட்டல் உலகில் மூழ்கியிருக்கிறார். உளவியல் ஆய்வு. 2025 ஆண்டு வெளியான பன்னாட்டு உளவியல் இதழின் ஆய்வின்படி, தம்பதியினரிடையே விவாகரத்து ஏற்படுவதற்கு தொழில்நுட்பத் தனிமை மற்றும் தங்களின் துணையை விட டிஜிட்டல் கருவிகளுக்கு முக்கியத்துவம் தருவது 2வது முக்கிய காரணமாக உருவெடுத்துள்ளது. இப்போது நாம் விவாதிக்கப் போகும் புள்ளி விவரம் மனித இனத்தின் பிழைப்பிற்கே சர்வவல் சவாலாக மாறியுள்ளது. ஏஐயின் வரவு மனிதர்களின் பாலியல் நாட்டத்தை குறைத்து குழந்தை பிறப்பு விகிதத்தை உலகளவில் அதல பாதாளத்திற்கு தள்ளியுள்ளது. பாலியல் நாட்டம் குறைதல், அதாவது தி டீக்ளைன் ஆஃப் ஹியூமன் இன்டிமைசி. மனிதர்களுக்குள் தொடுதல், அதாவது பிசிக்கல் டச், அணைப்பு, பரஸ்பர காதல் ஆகியவை குறையும் போது உடலின் ஹார்மோன் சமநிலை மாறுகிறது. ஜப்பான், தென்கொரியா போன்ற வளர்ந்த நாடுகளின் புள்ளி விவரங்கள் நம் கண்களை திறக்க வேண்டும். தென்கொரியாவில் இன்று சம்போ ஜெனரேஷன் என்றொரு தலைமுறை உருவாகியுள்ளது. அதாவது காதலை துறந்தவர்கள், திருமணத்தை துறந்தவர்கள், குழந்தை பெற்றுக்கொள்வதை துறந்தவர்கள்.
AI பாலியல் பொம்மைகளும் மெய்நிகர் உலக இன்பங்களும் பெருகிவிட்டதால் நிஜ உடலுறவில் ஈடுபடும் ஆர்வம் இளைஞர்களிடம் ஆண்டுக்கு ஆண்டு 15% முதல் 20% வரை குறைந்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் WHO கவலை தெரிவிக்கிறது. குழந்தை பிறப்பு விகித வீழ்ச்சி, அதாவது the fertility collapse. ஒரு நாடு தன் மக்கள் தொகையை நிலையாக வைத்திருக்க வேண்டுமானால் அதன் பிறப்பு விகிதம் Total Fertility Rate DFR 2.1 ஆக இருக்க வேண்டும். அதாவது ஒரு பெண்ணிற்கு சராசரியாக 2 குழந்தைகள் பிறக்க வேண்டும். தென்கொரியா உலகிலேயே மிகக் குறைந்த பிறப்பு விகிதம் 0.72. இப்படியே போனால் இன்னும் 50 ஆண்டுகளில் அந்த நாடே காணாமல் போய்விடும். இந்தியாவின் பிறப்பு விகிதமும் தற்போது 2.0க்கும் கீழே குறைந்துவிட்டது. நகரங்களில் இது இன்னும் மோசம். இதற்கும் AIக்கும் என்ன சம்பந்தம்? வேலைவாய்ப்பு அச்சம். AI தொழில்நுட்பம் மனிதர்களின் வேலைகளை பறித்து வருகிறது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் முதல் சாதாரண எழுத்தாளர்கள் வரை வேலைவாய்ப்பற்ற சூழல் 2026இல் பெருகியுள்ளது. நமக்கே நாளைக்கு வேலை இருக்குமா என்று தெரியாத போது குழந்தையை பெற்று எப்படி வளர்ப்பது என்ற பொருளாதார பயம் இளைஞர்களை குழந்தை பெற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிறது. டிஜிட்டல் சோர்வு. மனிதர்கள் தங்களின் உணர்வுபூர்வமான ஆற்றலை இமோஷனல் எனர்ஜி இயந்திரங்களிடம் செலவழித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது சோர்வடைந்து விடுகிறார்கள். கேவையான பொறுமையை இந்த இன்ஸ்டன்ட் உலகம் தற்போதைய தலைமுறையினரிடமிருந்து பறித்துவிட்டது. பகுதி 4. இதற்கான தீர்வுகள் என்ன? பிரச்சனைகளை பேசிவிட்டோம். இதற்கான தீர்வு என்ன? தொழில்நுட்பத்தை நாம் முற்றிலும் ஒழித்துவிட முடியாது, ஆனால் அதை நம்மை ஆள அனுமதிக்கக்கூடாது. டிஜிட்டல் விரதம். வாரத்தில் ஒரு நாள் அல்லது தினசரி இரவு 8 மணிக்கு பிறகு குடும்பத்தில் உள்ள அனைவரும் மொபைல் கணினிகளை அணைத்துவிட்டு ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும். இயந்திரங்களுடன் பேசும் நேரத்தை குறைத்து மனிதர்களுடன் பேசும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும். கடுமையான சட்டங்கள். ஸ்ட்ரிக்ட் AI ரெகுலேஷன்ஸ். அனுமதியின்றி ஒரு பெண்ணின் முகத்தை டீப்ஃபேக் செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை வரை வழங்கும் கடுமையான சட்டங்களை அரசாங்கங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். பெற்றோரியல் விழிப்புணர்வு, அதாவது பேரண்டல் மைண்ட் செட். நம் குழந்தைகளுக்கு தனிமையை போக்க மொபைல் போனையோ AI பொம்மைகளையோ கொடுப்பதை தவிர்த்து அவர்களுடன் நாம் நேரத்தை செலவிட வேண்டும். மனித உறவுகளின் உன்னதத்தை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். மனித நேயத்தை மீட்டெடுத்தல். காதல், காமம், நட்பு, ஏமாற்றம், சண்டை, சமாதானம் இவை அனைத்தும் கலந்ததுதான் மனித வாழ்க்கை. சண்டையே வராத AI காதலியை விட நம்மோடு சண்டையிட்டு நம் கண்ணீரை துடைக்கும் நிஜ மனித உறவே மேலானது என்பதை நாம் உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒருமுறை கூறினார், தொழில்நுட்பம் மனிதர்களின் தொடர்பாடலை தாண்டிச் செல்லும் அந்த நாளை எண்ணி நான் பயப்படுகிறேன். அன்று இந்த உலகம் ஒரு முட்டாள்களின் தலைமுறையை கொண்டிருக்கும். அவர் பயந்த அந்த நாள் இன்று வந்துவிட்டது. செயற்கை நுண்ணறிவு என்பது சிந்திக்கத் தெரிந்த ஆனால் உணரத் தெரியாத ஒரு பிம்பம். அதற்கு இதயம் இல்லை, ஆன்மா இல்லை, கண்ணீர் இல்லை, கருணை இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு அது இருக்கிறது. அந்த மனித நேயத்தை, நமது குடும்ப விழுமியங்களை ஒரு இயந்திரத்தின் காலடியில் நாம் அடகு வைத்து விடக்கூடாது. தொழில்நுட்பத்தை எல்லைக்குள் வைப்போம். மனித உறவுகளை நெஞ்சாரக் கொண்டாடுவோம். நமது பாரம்பரிய குடும்ப கட்டமைப்பை காத்து ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை இந்த மண்ணிற்கு வழங்குவோம் என்று உறுதிமொழி ஏற்போம். நன்றி. வணக்கம்.